பொன்னேரி அருகே குடும்ப தகராறு காரணமாக பெண் விஏஓ விஷமருந்தி உயிரை மாய்த்துக் கொண்டார். மாற்று சாதியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் காதலை ஏற்கவில்லை என காதலன் புகார். பெண்ணின் குடும்பத்தார் விஷம் கொடுத்து பெண்ணை கொன்றுவிட்டதாக போலீசில் புகார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அகரம் கிராமத்தைச் சேர்ந்த அருணா என்பவர் பொன்னேரி வருவாய் வட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்தார். கடந்த 29ஆம் தேதி குடும்ப தகராறு காரணமாக பெண் விஏஓ அருணா விஷமருந்தி சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அருணா உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து திருப்பாலைவனம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கிடையே திடீர் திருப்பமாக அருணாவுடன் பணியாற்றி வரும் சக விஏஓ சிவபாரதி திருப்பாலைவனம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக விஏஓவாக பணியாற்றி வருவதாகவும் அருணாவும் தாமும் காதலித்து வந்ததாகவும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அருணாவின் குடும்பத்தினர் தங்களது காதலை ஏற்கவில்லை எனவும் தம்மையும் அருணாவையும் மிரட்டிய அருணாவின் குடும்பத்தார் வற்புறுத்தி அருணாவிற்கு விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டதாக புகார் தெரிவித்துள்ளார். இந்த புகார் குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெண் விஏஓ தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் அவரை விஷம் கொடுத்து கொன்றுவிட்டதாக காதலன் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னோட பேர் சிவபாரதி. நேட்டிவ் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா. 2023 செப்டம்பர் மாதத்துலேருந்து இங்கே திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்காவில் விஓவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு விஓஓ தான் அருணாங்கிற பொண்ணு. நாங்கள் 2 பேருமே பேட்ச்மேட்ஸு, நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். லாஸ்ட்டு 6 மாதமாக எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணணும். ஆனால் நான் பிசி கம்யூனிட்டி, இந்த பொண்ணு எம்பிசி கம்யூனிட்டினால் வீட்டில் பேசணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அக்டோபர் மாதம் அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் நான் பேசிட்டேன். எங்கள் அம்மா அப்பா சரின்னு சொல்லிட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அக்டோபர் மாதம் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் பேசினப்ப அந்த பொண்ணை அடிச்சிருக்காங்க, துன்புறுத்தியிருக்காங்க. அந்த பொண்ணோட வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு எல்லாமே லிங்க் அவங்க அண்ணா தம்பி லிங்க் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அண்ணா பேர் அரவிந்த். அவர் ஆவடி போலீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒரு கன்று வச்சுருக்காரு. அந்த கன்னை வச்சு அந்த பொண்ணை மிரட்டியிருக்காரு. வேறு கமிட்டியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க கௌரவம் குறைஞ்சுன்ட்டு அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க சார்.